இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் சி. டேட்டா டைப்ஸ்னா என்ன? இப்போ ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நேம் இல்ல ஏஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது கொடுக்குற இன்புட் என்ன டைப்ல இருக்கு. இப்போ நேம்னா நம்ம கொடுக்குறது ஆல்பபெட்ஸா இருக்கும், ஏஜ்னா நம்பர்ல கொடுப்போம். ஸோ டேட்டா டைப் என்ன நமக்கு சொல்லணும்னா, கம்பைலர் கிட்ட வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா you're going to use, what kind of value a variable can hold, how much memory it should be allocated, what operations can be performed, and how the stored bits should be interrupted. நீங்க கொடுக்க டேட்டா டைப் எப்படி இருக்கு, அது கொடுக்க போற டேட்டா என்ன மாதிரி டேட்டா, அதுக்கு எவ்வளவு மெமரி வேணும், எல்லாமே நமக்கு சொல்றது. ஓகேவா? இங்க டேட்டா டைப்ஸ் மூணு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பிரைமரி டேட்டா டைப் ஆர் பேசிக் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிரைவ்டு டேட்டா டைப். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். மேக்ஸிமம் சில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைமரி டேட்டா டைப். அதுல ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா டைப் பாத்தீங்கன்னா இன்டீஜர். இன்டீஜர்ங்கிறது நம்ம நியூமரிக் வேல்யூல கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்றப்ப இன்ட்னு சொல்லுவோம். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 4 bytes. அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா %d. நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க போற இன்புட் பாத்தீங்கன்னா கேரக்டர், ஆல்பபெட்ஸா இருந்துச்சுன்னா அதோட கீவேர்ட் கேர். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 1 byte. இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -128 இருந்து 127 வரைக்கும் இருக்கும். இதை ஸ்பெசிஃபை பண்றது %c. நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க போற டெசிமல் பாயிண்ட்ஸா இருந்துச்சுன்னா we go for floating point சொல்லுவாங்க. அதுக்கு கீவேர்ட் float, பைட் சைஸ் 4 byte. அதுக்கு ஸ்பெசிஃபை பண்றது %f. நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க டிஜிட்ல லாங் டிஜிட்ஸா இருக்கு அப்படின்னா டபுள் ப்ரிசிஷன். அது கீவேர்டு பாத்தீங்கன்னா டபுள் 8 bytes. அது சொல்றது %lfன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன் பண்றப்ப ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல, எம்டியா இருக்குன்னா அதுக்கு நம்ம கொடுக்கறது என்ன சொல்லணும்னா வாய்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு சைஸ் எதுவுமே 0 bytes. ரிட்டர்ன் பண்ண நோ வேல்யூ, நோ ரிட்டர்ன். இன்டீஜரே பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்டீஜர்ஸ் இருக்கு பாருங்க. ஷார்ட் இன்டீஜர், அன்சைன்டு ஷார்ட் இன்டீஜர், இன்ட், அன்சைன்டு இன்ட், லாங் இன்ட். ஃப்ளோட்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் சொன்னதுல 4 bytes, ஸ்பெசிஃபைட் பை %f. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ்ல வராது. ஃப்ளோட், டபுள், லாங் டபுள். லாங் டபுள் டபுள்ல பாத்தீங்கன்னா பை சார்ட் வேல்யூஸ்ல போடுவோம்ல, அது எல்லாமே நம்ம இதுல கொடுக்கலாம். ஃப்ளோட்டுங்கிறது பேசிக் சின்ன நம்பர் இருக்கு, 3.14 சொல்லுவோம். டபுள் வரப்ப பைவர் வேல்யூ ஃபுல்லாவே இருக்கு, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ். நம்ம கொடுக்க போற இன்புட் ஆல்பபெட்ஸா இருந்துச்சுன்னா we go for character. A character stores a single character, but it is internally an integer. ASCII code occupies 1 byte of memory. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா -128 இருந்து 127 வரைக்கும். அன்சைன்டு கேரக்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 255 வரைக்கும். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. It can be used in arithmetic expression and it is stored as a number. நெக்ஸ்ட் நான் சொன்ன டிரைவ்டு டேட்டா டைப்ல பாத்தீங்கன்னா அரே, பாயிண்டர், functions. அரேங்கிறது collection of elements of the same data type stored in a contiguous memory. For example, நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்புட் வாங்குறதுக்கு பதிலா என் கிளாஸ்ல 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 39 பேருக்கு ஒரே டைம் நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ வாங்குறப்ப 39 a of 39 கொடுத்தோம் அப்படின்னா 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க மெமரி ஃபர்ஸ்டே அலோகேட் ஆயிரும், ஏங்கிற நேம்ல அலோகேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்டர்ங்கிறது மெமரி அட்ரஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்றது. ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு பேசிக் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ டேட்டா டைப் டிஃபைன் பண்ணப்ப நமக்கு என்னென்ன தெரியும், அவங்களோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன, பிஹேவியர் ஆஃப் அ வேரியபிள் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் மாடிஃபையர்னா அதாவது சைனா, அன்சைனா, ஷார்ட்டா, லாங்கா நமக்கு தெரிஞ்சிருவோம். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்டா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் யூனியன்ல சொல்லுவோம். பிரைமரி டைப்ஸா இருந்துச்சுன்னா இன்ட், கேரக்டர், ஃப்ளோட், டபுள், வாய்டு பார்த்தோம்ல அது. டிரைவ்டு டேட்டா டைப்பா இருந்துச்சு அப்படின்னா அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைஸ் ஆஃப்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் மெமரி யூசேஜ் எப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன்.
தட்ஸ் ஆல். இன்னைக்கு தான் இதோட டேட்டா டைப் நம்ம வந்து பேசிக் தான் பார்த்திருக்கோம். பிரைமரி டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் என்னென்ன நம்ம இன்னைக்கு டிரைவ்ல பார்த்திருக்கோம்.